நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது இஞ்சி தொக்கு. இஞ்சி தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 1 கைப்பிடி கருவேப்பிலை, அதாவது வெல்லம், இஞ்சி, புளி, இந்த 3மே சம அளவில் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப்னா 1 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க, புளியும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. புளி நான் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஊற வச்சுருக்கிறேன். அதாவது தண்ணி ஊற்றி ஊற வைக்கல, ஜஸ்ட்டு வாஷ் பண்ணாவே அதனுடைய ஈரப்பதமே இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றி செய்ய போகிறோம். தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாய் வச்சுட்டு இதுக்கு நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். ஏன்னா தொக்குக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி காரத்தையும் அடக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெந்தயம். இந்த 3ஐயுமே சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இதுக்கு வெங்காயம் எதுவுமே நம்ம போட வேண்டியதில்லை. அது வெங்காயம் போட்டோம்னா வெங்காய சட்னி ஆயிரும். அதே மாதிரி வரமிளகாய் நான் 5 எடுத்துருக்கிறேன்னா இஞ்சியினோட காரம் ஜாஸ்தி இருக்கும். அதை அடக்கிறதுக்கு நம்ம வெல்லமும் புளியும் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக மாறிட்டு வருது. மாறிடுச்சு. நம்ம வரமிளகாய், கருவேப்பிலை இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வாசம் நல்லாயிருக்கும். நம்ம இஞ்சி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூட்லேயே வதங்கினா போதும். வெல்லம், புளி இது ரெண்டுமே என்னென்னா நம்ம மிக்சியில் போட்டு டைரெக்டாக அடிச்சிட்டாவே போதும். இதை வதக்கணும்னு அவசியம் இல்லை. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இஞ்சி தொக்கு ரெடி ஆயிரும். நம்ம மிக்சியில் புளி ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். புளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே அளவுக்கு நான் வெல்லமும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்குது வரமிளகாய், இஞ்சி, வெந்தயம். இதுக்கு பூண்டெல்லாம் நீங்கள் எதுவுமே சேர்த்த வேண்டாம். ஏன்னா இஞ்சி தொக்குனோட டேஸ்ட் மாறிடும். அவ்வளோதான். இதை உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் இருந்தாவே போதும். இந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது இஞ்சி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதாவது தோசைக்கு பணியாரத்துக்கு யூஸ் பண்ணுறப்போ மேலே நல்லெண்ணெய் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சுவையான இஞ்சி துவையல் ரெடி. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து ஒள்ளின்று ஊடற்றும் பசி. மழையே பெய்யாமல் இருந்து திடீர்னு வெள்ளம் வர்ற அளவுக்கு மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கிறேங்க. இந்த உலகத்தை சுத்தி கடல் மாதிரி தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா மக்கள் உணவு இல்லாம துன்பப்படுவாங்க.